சித்ரா பௌர்ணமி வர 12ஆம் தேதி அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். ரொம்ப ஆகச்சிறந்த நாள். சிறப்புகள் என்னென்னு பார்த்தோம்னா, சித்ரகுப்தரோட பூஜை நாள். நம்மளோட நல்லது கெட்டவைகளெல்லாம் இவர் தான் பதிவு செய்கிறார். அதனால் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி சித்ரகுப்தரை வணங்கினா நம்மளோட பாவங்கள் போகும், புண்ணியங்கள் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாவ நிவாரணத்துக்கும் இந்த நாள் ஆகச்சிறந்த நாள். பூஜை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் நமோ நாராயணாய, ஓம் சந்திராய நமக அப்படின்னு உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் உச்சரிக்கலாம். ராத்திரி சந்திர தரிசனமும் பண்ணலாம். பூஜை தவிர வேறு என்னெல்லாம் பண்ணலாம்? ஏழைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், துணிமணிகள் வாங்கி கொடுக்கலாம். பசுக்கள் உங்கள் ஏரியாவில் இருந்துச்சுன்னா பசுக்களுக்கு தீவனம் வாங்கி கொடுக்கலாம். சரி, இதெல்லாம் தாண்டி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோவிலில் போய் விளக்கேற்றி பிரசாதமாக தயிர் சாதம், சக்கரை பொங்கல், சின்ன சின்ன பேக்கெட்ஸ் கொடுக்கலாம். பச்சை கற்பூரம் போட்டு தீபம் ஏற்றி முன்னோர்களை வணங்கலாம். முன்னோர்களை வணங்குறதுக்கும் இது நல்ல நாள். அப்புறம் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணீர் பந்தல், மோர் விநியோகம் இதெல்லாம் நம்ம பண்ணலாம். இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே ஏழைங்களுக்கு உணவு கொடுக்கறது, துணிமணி வாங்கி கொடுக்கறது, பசுக்களுக்கு தீவனம் வாங்கி கொடுக்கறது, கோவிலில் பிரசாதம் கொடுக்கறது, இதெல்லாம் மோர், தண்ணீர் பந்தல் இதெல்லாம் உங்களோட வசதியை பொறுத்து தான். உங்களுக்கு கொடுக்குற அளவு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம். எதுவும் இல்லையா, தண்ணி ஒரு 4 பாட்டில் தண்ணி வாங்கி கொடுக்கலாம். நம்மளோட வசதியை பொறுத்து தான். நம்ம மனசு தான் காரணம் எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் வீட்டில் நிறைய விளக்கங்களை ஏற்றி பிரகாசமான ஒளியை நம்ம தரிசனம் பண்ணலாம். ராத்திரி நேரம் மாடியில் போய் சந்திர தரிசனமும் செய்யலாம். உச்சரிக்க வேண்டியது ஓம் நமோ நாராயணாய, 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 ஓம் நமோ நாராயணாய. அப்புறம் சந்திராய நமகாவும் சொல்லலாம். ஓம் சந்திராய நமக, 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 ஓம் சந்திராய நமக. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.